அவ சொல்றா எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க, நாங்களா வேணாம். இந்த மாதிரி உன் பொண்டாட்டி உன் பொண்ணை வந்துட்டு நிறைய பங்களாவுக்கு ரூமுக்கு அனுப்பிதான் இன்னைக்கு நீ இந்த பதவியில இருக்கியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவங்க வந்து ஸ்டாலினுக்கும் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் அமைச்சிருப்பாங்க அவங்க வீட்டு பொம்பளை. அதான் அவங்க இங்க உட்காந்துக்கிறாங்க பாரு, அவங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாரையும் அமைச்சிருப்பாங்க. மூஞ்சில கழுவி ஊத்தானிட்டு தூம சங்கமங்கி. அவன் பொண்டாட்டிக்கு திமுக இருக்கிறவங்கள பிடிக்கும், அவங்க போய் படுத்துக்குவாங்களா? எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க, நாங்களா வேணாம். உங்க தலைவரை பிடிச்ச பொம்பளைங்க எல்லாம் ஏன் உங்க கட்சியில பொண்ணுங்களே இல்லையா? பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எந்த பங்களாவுக்கு கூட்டிட்டு போறீங்க? எந்த பங்களால வந்து படுத்துட்டு ஓட்டு போடுறாங்க? கேடு கட்ட ஜென்ம தூம பையன் அவன். எவ்வளவு ஒரு இருமாப்பு இருக்கும் அவனுக்கு, எவ்வளவு இருமாப்பு பாரு. எல்லாருக்கும் பேச தெரியாது, அப்படியே அமைதியா இருப்பாங்க. நான்லாம் பேசணும், இவெல்லாம் எங்க போய் சேருவானே தெரியாது. புறம்போக்கு பண்ணாடா புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. இதுல பாதுகாப்பு இல்ல, என் மயிறு இல்ல, பெண்களுக்கு இல்ல. ஏண்டா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது இவன் ஆட்சியிலன்னு சொல்றானே. வேலைக்கு போற பொம்பளைங்களுக்குலாம் இவன் கொடை பிடிச்சினே வரானா பாதுகாப்புக்கு. கொடை பிடிச்சினே வராமது இவன் மட்டும் என் கையில கட்ட அந்த கிழத்துமே தூக்கி போட்டு மேரிப்பாமா. நானே எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருதுமா இவனை. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? நான் விஜய கேக்குறேன், திரிசா பண்ணாங்க எதனா பண்ணிட்டோம்? பாதுகாப்பா தானே இருக்குது. இவன் பேசுறதே எனக்கு குட்டிக்கவே இல்லம்மா. எனக்கு அம்மா ஆத்திரம் வருதுமா இவனை பார்த்தாலே. எனக்கு இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஆமா என்ன கொளுத்திடுவே? நீ கொளுத்தி கொலை பண்ணிடுவோம். இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வெறியோட உட்காந்துங்கிறேன் நான் இவனை. நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவன் பேசுறான்ல, இவனை தூக்கி போட்டு மெரிச்சு அவனுக்கு ஒரு மயிர் இல்லாத புடுங்கணும் இவனை. எவ்வளவு அசிங்கமா பேசிக்கிறான் பத்தியா அவன். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. 41 பணத்தையும் விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? அம்மால போய் கேள்றா, அது எப்படி? உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அப்படியா? சொல்லு கேப்போம். நீ ஒரு பையன்டா, உங்க அப்பனும் ஒரு பையன்தான். ஒரு நிமிஷம் யார சொன்ன? உன்னுடைய பப்பா. அப்படியா? மேல சொல்லு. நீ ஒரு பையன், உங்க அப்பா ஒரு பையன், உங்க அப்பனுக்கு அப்ப பையன், உங்க அம்மாவுக்கு அப்பனு பையன். நான் இந்த தேர்தல் முடிட்டேன்டா. என் தலைவன் என்ன சொன்னாலும் சரிடா, உன்னை நாரா கீழ்ச்சி தொங்க விடல, நான் எங்க ஆத்தாளுக்கே பிறக்கலடா. ஆமாடா, நீ கூத்தியாளுக்கு தான் பிறந்தேன். ஸ்டார்ட் மியூசிக். என்னடா என்ன பேச வச்சிரியா? நீ வப்பாட்டி வேறனே நான் இல்லைன்னு சொல்ல. ஒப்பத்தால வச்சிருந்தவன் வடு வீட்டில் இருக்கான். உன் சொந்த வந்த ஒரு ஆள் 2 ஆள் இல்ல 5 பங்காளி. உன் தாடித்து அங்க போய் காட்டுறா, போடா. தலைவன் சொன்னாலும் இவரு தூக்கி போட்டு மெரிச்சு நாரா தொங்க விட்டுருவாராம். புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாய வச்சுக்கிட்டு இது பேசுது. இந்த கிழப்பையனை தூக்கி போட்டு மெரிச்சு மயிருன்றான் பாரு. இவன் மயிரெல்லாம் புடுங்கணுமா பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். என்னடா பண்ண மயிரை புடுங்கணும் இந்த நாட்டுக்கு வர்றான். மயிரை புடுங்குவானா நிப்பானா? அடிங்கம்மா. டேய் கோபால், டேய் ஒக்கால ஓழி, அப்புறம் அவனை போய் சாப்பிட. அந்த ஒக்கால ஓழி கொடுத்த 1000 ரூபாய் சரியா போச்சு. இவன் சசிகலா காலை மட்டும் நக்கல லபடிக்க பாலுங்களா. வார்த்தைங்க பேச முடியுமா? அவ்வளவு கெட்ட வார்த்தைங்க பேசுறான். அது ஒரு கேங் உட்காந்து சிரிச்சுன்னு பாத்துனுக்குறானுங்கம்மா. கூட அந்த ஸ்டேஜ்ல அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, அத்தனை ஆண்கள். அந்த ஆண்கள் எத்தனை பேருக்கு அம்மா இல்லையா, பொண்டாட்டி இல்லையா, பொம்பளை பசங்க இல்லையா? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டிட்டு இருக்காங்க. I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் I don't care என்று சொல்லி நகர வேண்டும். என்ன இதெல்லாம் திமுக அரசு ஒரு கேவலமான அரசா? எவ்வளவு திமிரா பேசுறமா அவனை பேச விட்டு பாத்துனுக்குறானுங்க பாருமா. இவனெல்லாம் உதைக்காம என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இப்பொழுது அனைவரும் ஆளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எங்களின் அழகு ரதம் அபிநய சுந்தரி, ஐந்தமிழ் சாறு, செந்தமிழ் குழம்பு, முத்தமிழ் சோறு, சவுண்ட் சரோஜா அவர்கள் தனது பிரச்சார செய்வார். ஒரு ஊழல்
ஊழல் பண்ணாத இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாடு பெண்கள் எல்லாம் அப்பா அப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின், அதில் மாற்று கருத்து கிடையாது. என்ன சொன்ன? அப்பா அப்பா என்று சொல்லக்கூடிய இவரா? ஆமாங்க. எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட் வெரி குட். ஆனந்தாங்க அம்மால டேய் சொல்றா ஒக்கால ஓலி, இன்னொருத்தன் பைத்தியக்காரன் அந்த லாட்டரி சீட்டுக்கு பிறந்தவன் இந்த ஆத வரைஞ்சா டேய், அட ஒக்கால ஓலிங்களா அடங்க அம்மால இதுதான்டா வரலாறு, பைத்தியக்கார பையில உள்ள ஒக்கால ஓலிங்கள இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இந்த திமுகவுடைய தலைமை நிலைய பேச்சாளர்கள் இவங்க சேலம் சுஜாதா. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இவங்க பேச்சாளர்கள் செயலாளராக இருக்கிறார்கள். அதாவது தலைமை நிலைய பேச்சாளர்கள் செயலாளராக இருக்கக்கூடியவர். நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்குறேன்? அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளருங்க. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் அள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்க தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி. இனிமே சோசியல் மீடியாவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா நானா சோடி போட்டு பார்த்துடலாமா சோடி அப்படிங்கிற மாதிரி களம் இறங்கியிருக்கிறார்கள் சேலம் சுஜாதா. தோல்ல போட்டா துண்டு, இடுப்புல கட்டினா வேட்டி, உள்ள கட்டினா கோமனம், அவுத்து விட்டா அமனம், இதுதான் வாழ்க்கை. தெரியாத கஸ்மாலம் நீ. ஆமாங்க. இதுல என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இதுல முழுக்க முழுக்க பெண்கள் தான் ஆபாசமா பேசப்பட்டிருக்காங்க. பெண்களை நோக்கித்தான் ஆபாசமான வார்த்தைகள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அம்மா அக்கா எல்லாருமே. ஆனா சொல்றவங்க ஒரு பெண். ஆனந்தாங்க அம்மால டேய் சொல்றா ஒக்கால ஓலி, அட ஒக்கால ஓலிங்களா அடங்க அம்மால இதுதான்டா வரலாறு, பைத்தியக்கார பையில உள்ள ஒக்கால ஓலிகள. அவங்க வீட்டுல இருக்க பெண்களே இதை பத்தி கேட்கணும், அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி என்றால் ஒன்று செய், நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கி தொங்குங்க. உண்மையில திமுக தலைமை நிலைய பேச்சாளர் ஏன்னா இவங்க பெண் பேச்சாளர் பத்தி பேசினா, ஆண் பேச்சாளர் பத்தி பேச முடியாது. நமக்கு எல்லாரும் பரிச்சயமான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவு பேசிக்காரு, இதையும் பேசிக்காரு, இதையும் கேள்வி. நான் மேடையில இருந்தாவே கரெக்ட் வைப்ரேஷன் ஆகும். நேற்று பண்ணாதான் புள்ள பிறக்கல, நான் பார்த்தாவே புள்ள பிறக்கல. அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவன் சொன்னாங்க, எப்ப யார் போடுவான் எப்ப யார் மயிருக்கு சமம் என்ன பண்ணுவான் கேட்டீங்களா? எஃப்ஐஆர்லாம் மயிருக்கு சமம். எல்லாரும் பத்தியுமே பேசிருக்காங்க வச்சுக்கோங்க. ரொம்ப அசிங்கமா, ரொம்ப கேவலமா அவங்களுடைய அம்மாவை திட்டி, அவங்களுடைய மனைவியை திட்டி, அவங்களுடைய சகோதரியை திட்டி, பெண் உறுப்பை திட்டி இப்படிலாம் சொல்லி அந்த பெண் பேசியிருப்பதை அக்கா கனிமொழி அவர்கள் எங்கிருந்தாலும் வரவும். திமுக சேர்ந்த பெண் பாதுகாவலர்கள், அதே குறிப்பா கனிமொழி அத்தை நாம் தமிழர் கட்சியினரோ இல்ல சீமானோ யாராவது பேசியிருந்தா அந்த கட்சியில எப்படி பெண்கள் இருக்காங்களோ அப்படின்னு உதிச்சு போய் பேட்டி கொடுப்பாங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுறது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அவங்க கட்சி மேடையிலேயே, அதுவும் அவங்களோட எம்பி இருக்க மேடையிலேயே, அவங்களோட புகைப்படத்தை பின்னாடி இருக்க பதாகையில் போட்ட மேடையிலேயே நிறைய பெண்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் போது இந்த மாதிரி ஆபாசமா அருவருக்கத்தக்க உடல்மொழியை பேசுறதை கண்டிச்சு வாயை திறக்க மாட்டாங்க, அப்படியே பதுங்கி இருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரியான இந்த அக்காலாம் பேசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களாம் அக்கான்னு சொல்ல முடியாது, இவங்கள பெண்ணுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை, அவ்வளோ ஆபாசம், அவ்வளோ ஒரு ஒரு அது சரியில்லை, அவ்வளோதான். கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா? அண்ணா 2 மணி நேரம் பேசுறார் சட்டமன்றத்தில். 1957 கலைஞர் அண்ணா 2 மணி நேரம் பேசுறார். தனிநாடு வேண்டும், தனி தமிழ்நாடு வேண்டும், இன்ப திராவிட வேண்டும். 2 மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார்றார். இந்த அம்மா எழுந்து கேட்டதான், மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு. உடனே அண்ணா 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம், இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குதுன்னு அண்ணா உட்காந்துட்டாரா. கலைஞர் உடனே எழுந்து சொன்னாரா, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் தலைவர் 2 மணி நேரம் பேசினார், திராவிட நாடு பத்தி பேசினார், வரலாறு சொன்னார், இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று. நாடாவை அவிர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும். நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி. தீவித்த பரதேசி ஊராம் பணத்துல ஊர சுத்துற ஒக்கால ஓடி நரேந்திர மோடி ஓடுமா? தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா? हमारा देश कुछ नहीं कितना है ஒக்கால ஓடி வாயில தட்டு வைக்க. சசிகலாவோட கால் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. டேபிள் சோர்க்கெல்லாம் உள்ள போட்டு விட்டுங்க, அந்த அம்மா கால் வழியும் கொண்டிருப்பாரு, விட்டுங்க, அந்த அம்மா கால் வழியும் கொண்டிருப்பாரு. இப்போ
ஒரு கோடம்பாக்கம் ஐட்டம், ஒரு கோடம்பாக்கம் ஐட்டத்தை கூட்டின்னு வந்து, அவ பேர் நம்ம விந்தியாவான், ஏதோ யாரோ கமெண்ட்ல சொல்றாங்க, அவ பேர் வந்து விந்தியாவான். அவ சங்கமம் படத்துல நடிச்சா. அது ஒரு நம்பர் 1 ஐட்டம், ஆந்திரா பீஸ். அது பெங்களூர்ல போய் அங்க ஐட்டமா இருந்து, இங்க ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாட்ஜில் தொழில் பண்ணி, ஒசூர்ல ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்க ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்னை வந்து அவன் கற்பழிச்சிட்டான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்து, உடனே போலீஸ் இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கற்பழிச்சிட்டானான்றதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான், அதிர்ந்து போயிட்டான். அந்த கற்பழிப்புன்றது இங்க பண்ணவே தேவையில்லை, இதுக்கு கற்பே கிடையாதுங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, இது நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் ஐட்டம், முதல்ல வெளியே கொண்டு போங்கன்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல பாதி பேர்கிட்ட போனவ நான் கருணாநிதியை கேட்கிறேன். கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன், கொஞ்சம் பொருள் இல்ல. அதுதான் நீ ஒரு கும்பலை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன், கருணாநிதியை மம்மால அடியே கொஞ்சம் நஞ்சு அரிப்பல் அடி கெட்டா கேடு. கருணாநிதியை கேட்கிறேன். அதோட உள்ள கோயம்புத்தூர்ல சொல்ற கருணாநிதியும் ஸ்டாலினும் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும். எங்க வர வேண்டும்? கீழே இருந்தால அதிமுக தொண்டர்லாம் அவெல்லாம் என்ன சொன்னா, சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். நான் என்னடா நினைச்சேன்னா, ஏண்டா 32 வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சி கூட அம்மாவாக்க முடியல, இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பார்த்தேன். எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, அதை யார்கிட்ட கேட்கிற? உனக்கு பிள்ளை இல்லைங்கிறது எங்க தப்பா? அதை கூட கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கேட்டதா கூட முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப கேட்கறியே. இனிமே நீ முயற்சி பண்ணாலும் ஆக போறதில்ல, நான் பகிர்ந்த முயற்சி பண்ணாலும் நடக்க போறதில்லை. 2 ஐட்டம் இருந்தா பத்தியா அதிமுக அந்த சிஆர் சர்ச்சில் ஒருத்தருப்பா, பழைய அண்டா கலாய்ப்பூச்சி 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 வாடகை விட்டு கழுமிச்சே போச்சு அந்த அண்டா. அந்த அண்டா தான் காலையில் வந்து நிற்பா. எங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் நான் தலை வாரினேன், பின்னல் வேணாம் கொண்டை போடுன்னு சொன்னாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் ஊற்றினேன், ஏண்டி சரசு பருப்பு மசியலன்னு கேட்டாங்க, இது அம்மா பருப்பு மசியலம்மான்னு சொன்னேன். சசிகலாவும் சொல்லி போறா, சசிகலா சொல்லாத, சின்னம்மா 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 சொன்னாங்களா இல்லையா? இப்போ போய் சசிகலான வேலைக்காரி வேலைக்காரியை தானே பறந்து பறந்து நக்குனீங்க பொட்டப்பா. உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒருத்தன் வேலுமணி ஒருத்தன் இருக்கான், அவன் பார்க்க எப்படி தரமா இருப்பா? இன்னும் பாம்பேக்கு போய் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணல. ஆமா, அப்படியே தான் இருப்பான். உடனே நரேந்திர மோடி சொல்றான், ராகுல் காந்தி பப்பு அப்படின்னு என்னன்னு தெரியல ஹிந்தியில இன்னைக்கு. இப்ப இந்த 1 மாசமா அவரு ஊரெல்லாம் சுத்தனம் பண்ண, இப்ப சப்புன்றாங்க. அவங்க வீட்டுல இருக்க பெண்களே இதை பத்தி கேட்கணும், அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி என்றால் ஒன்று செய், நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கி தொங்குங்க. Parasakti movie is based on what? Please explain. Parasakti movie is based on our language war, Hindi imposition. Who was in power? Who was in power? Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No, what, Pranesh? Are you the anchor or someone from the BJP is the anchor? Sir, you would have to leave. லூசுரா, லூசு இல்லனே, மென்டலு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். பையன் சார் இந்த பால்சாமி.